அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு அவர் சேனல் தாருஸ்ஸலாம். இன்னைக்கு நம்ம சேனலுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஸ்லோகனை நம்ம சொல்லிடலாம். வாங்க, நீங்களும் ஈஸியாக சமைக்கலாம், இன்ஷால்லா சமையல் குயின் ஆகவும் ஆகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா, ரொம்பவே ட்ரெண்டில் இருக்கக்கூடிய டல்கனோ காஃபி எப்படி செய்கிறதுன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான். இதுக்கு நம்மளுக்கு எலக்ட்ரிக் பீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நம்மளுக்கு தேவையே கிடையாது. இன்னும் காஃபி பிரியர்களுக்கு ரொம்பவே பிடிச்ச டால்கனோ காஃபி எப்படி செய்கிறதுன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இதை செய்கிறதுக்காக முதல்ல ஒரு பவுலில் நான் 2 டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடர் ஆட் பண்ணாலும் போதுமானது. இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடருக்கு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த 2 டேபிள் ஸ்பூன் சுகர் கூட நம்ம நல்லா கொஞ்சம் கொதிக்க வச்ச ஹாட் வாட்டர் எடுத்துக்க போகிறோம். அதுவும் 2 டேபிள் ஸ்பூன் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா சுகரும் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்தால் போதுமானது. இப்போ நல்லா நம்ம பீட் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எலக்ட்ரிக் பீட்டர் அப்படின்னா நம்மளுக்கு சீக்கிரமே இது ப்ரிப்பேர் ஆகிடும். நம்ம எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணாதனால நம்ம கையால் இதை அடிக்கிறனால ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்மளுக்கு ஆகும். இப்போ ஒரு 5 மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் க்ரீமியாக எனக்கு வந்திருக்கு. இப்போ ஒரு 15 மினிட்ஸ் கழித்து பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே நம்மளுக்கு அந்த டால்கனோ காஃபிக்குள்ள ப்ரிப்பரேஷன் நல்லாவே ரெடி ஆயாச்சு. டால்கனோ காஃபிக்கு ரொம்பவே அழகு சேர்க்கக்கூடிய அந்த க்ரீமி மிக்சர் இப்போ நம்மக்கிட்ட ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு கிளாஸ் நம்ம எடுத்துக்க போகிறோம். அந்த கிளாஸில் தேவையான அளவு பால் ஆட் பண்ணியிருக்கேன். நான் 3/4 கப் பால் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த டால்கனோ க்ரீமி மிக்சர் எடுத்து நம்ம மேலே அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏற்கனவே காய்ச்சிய பாலை கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறமேட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அப்படிங்கிறனால உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ நீங்கள் அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுடைய அந்த க்ரீமி லேயர் எடுத்து நம்மளுடைய பாலில் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்க்கவே ரொம்ப அழகாகவும் இருக்குது. அதே சமயம் டேஸ்ட்டும் நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த டால்கனோ காஃபி இன்னைக்கு ட்ரெண்டில் இருந்தாலுமே காஃபி பிரியர்களுக்கு ஒரு வரப்பிரசாதனே சொல்லலாம். அந்த அளவுக்கு இப்போ ரொம்பவே இது ட்ரெண்டில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காஃபி லேயர் தனியாக மேலே இருக்குது, பால் தனியாக கீழே இருக்குது. இருந்தாலும் அந்த டேஸ்ட் நம்ம குடிக்கும் போது நம்மளுக்கு 2 டேஸ்ட்டுமே சேர்ந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டாலுமே நம்மளுடைய அந்த காஃபி லேயர் நிச்சயமாக பாலில் கலக்காது. ஏன்னா நம்ம க்ரீம் கன்சிஸ்டன்சியாக வச்சுருக்கனால. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச இப்போ ட்ரெண்டில் இருக்கக்கூடிய டால்கனோ காஃபி இன்றைக்கி எங்கள் வீட்லேயும் ரெடி ஆகிடுச்சு. இன்ஷால்லா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.